இன்னைக்கும் இலங்கை கடற்படையால கைது செய்யப்பட்டு 26 பேர் இப்ப 4-5 நாளைக்கு முன்னாடி சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. பேசுவதற்கு ஒரு நாதி, பேசுவதற்கு நாம் தமிழர் கட்சி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான விட்டா ஒரு வருத்தம் தெரிவிச்சு ஒரு அறிக்கை விட்டார் ஐயா ஸ்டாலின். ஒரு அறிக்கை. சிபிசிஎல் நிறுவனத்துக்கு எதிரான போராட்டம் நாம் தமிழர் கட்சி. பரந்தூர் விமான நிலையத்தில் நிலம் எடுக்கிறாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி. நெய்வேலி நிலம் எடுக்கிறாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி. கடைகளை அகற்றாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி. கடற்கரை அபகரிக்கிறாங்க போராட்டம் நாம் தமிழர் கட்சி. மகளிருக்கு கொடுமை நாம் தமிழர் கட்சி. எல்லாவற்றிற்கும் நாம் தமிழர் கட்சி போராட வந்து நிக்குது. போராடாத ஒரு வாழ்க்கை தரமுங்க, ஒரே ஒரு அரசியல் அதிகாரத்தை தாங்கன்னு கேட்கிறோம். இதை கொடுப்பதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? 1000 ரூபாய் வாங்கிட்டு தான் ஓட்டு போட்டீங்க. என்ன மாறிடுச்சு வாழ்க்கை? 1000 ரூபாய் இருந்தா என்ன செஞ்சிரும்? 500 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுக்கிறோம், 1000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுக்கிறோம், ஒரு தடவை துவைச்சா சாயம் போயிடுது. அவ்வளவுதானே 5 ஆண்டு கால வாழ்க்கை? அவ்வளவுதானே அரசியல் அதிகாரம்? அவ்வளவுதானே உங்களுக்கான பங்கேற்பு? நீங்கள் யார் என்றாவது புரிந்து கொள்ளுங்க. நீங்க பேசுறீங்க இந்த பகுதியில் சாதிய உணர்வுகள் அதிகம். ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு, ஒரு மருத்துவமனைக்கு போறீங்க, நான் படையாச்சி, எனக்கு படையாச்சி ரத்தம் தான் வேணும், கேட்டதும் தானாம? அது என்னங்க அவசரம் வந்துட்டா மட்டும் எந்த ரத்தமா இருந்தாலும் கொடுங்கங்கிறீங்க? அப்ப கலப்பு ஏற்படாதா? அப்ப சாதி தெரியாதா? அப்போ அது மதம் தெரியாதா? ஏன் மனிதனுடைய தேவைக்கு இவை எவையுமே தேவையில்லை, அவ்வளவுதானே. அதைத்தான் நாங்க சொல்றோம், அரசியல் என்பது மனிதனுடைய தேவை. ஆனால் தான் சாதியை கடந்து வாங்க, தமிழராக ஒரு குடை இங்கே நில்லுங்க என்று பேசுறோம். சின்ன சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு டிஷர்ட்டை மாட்டி விடுறாங்க, நான் அவன் வெறியன், நீ இவன் வெறியன். நீ தமிழனுக்கு வெறியனாயிரு முதல்ல, நீ தமிழனாயிரு முதல்ல. வரும்போது பார்க்குற ஒரு வண்டியில சிஎஸ்கே வெறியன் எழுதியிருக்கு. ஆமாண்ண, உண்மையாவே சிஎஸ்கே வெறியன். எதில் வெறி கொண்டு நிக்கணும்? நீங்க உன் இனம் அழிகிறது, உன் மொழி அழிகிறது, உன் அரசியல் அதிகாரம் பறிவாகிறது. நீங்க என்ன சாதி பார்த்து ஓட்டு போட்டுட்டீங்களா? நான் பறையருக்கு ஓட்டு போட மாட்டேன், வன்னியருக்கு ஓட்டு போட மாட்டேன் பறையர், நான் செட்டியாருக்கு ஓட்டு போட மாட்டேன் முதலியார். யாரு நினைச்சு ஐயா ஸ்டாலின் ஓட்டு போட்டீங்க? யாரு நினைச்சு ஓட்டு போட்டீங்க? நாங்க எங்க ஆளுகளுக்கு மட்டும் தான் ஓட்டு போடுவோம், உங்க ஆளுகள் அவரு எதற்கு அவருக்கு வாக்கு? அது முதலமைச்சர், இருக்கிறதுலே உச்சபட்ச பதவி தமிழ்நாட்டில். எப்படி கொடுத்தீங்க? உங்கள் சாதிக்காரரும் கொடுத்தீங்களா? உங்கள் மதத்துக்காரரும் கொடுத்தீங்களா? வந்தவன் போனவங்க கையெல்லாம் நாட்டை கொடுத்துட்டு உங்கள் வீட்டு பிள்ளைகளை தெருவில் வச்சு கத்த வச்சிருக்கீங்க. இதுதான் உங்களுடைய அரசியல் அதிகாரமா? உங்களுடைய பங்கேற்பா? நாங்கள் வந்து இங்கு பேசுவது எதற்காக தெரியுமா? உங்களுக்கும் சேத்துமான அரசியல், நீங்கள் இழந்த அரசியலை மீட்டு தருவதற்கான பிள்ளையா தான் இந்த இடத்துல வந்து நாங்கள் நிற்கிறோம். கொஞ்சம் முற்று நோக்குங்க, கவனிங்க எங்களை. நாங்கள் என்ன பேசுறோமாவது பாருங்க. ஆனா கள்ள கொண்டி அடிக்க வரீங்க, சேர தூக்கிட்டு அடிக்க வரீங்க, சுகர் பேஷண்ட் வந்து பிபி பேஷண்ட் வந்து நீங்களே இதெல்லாம் பண்ணீங்கன்னா நாங்கள் பிரபாகரனின் பிள்ளைகள். பச்சை மட்டையினுடைய தொடக்க மன்னன் சீமானினுடைய தம்பி தங்கச்சிகள். நீங்க பாட்டுக்கு வர்றீங்க, பொசுக்கு நாங்க தள்ளி விட்டு கீழே வந்துட்டு வயசானவங்களை அடிச்சுட்டோன்ற பேர் எங்களுக்கா? ஏன் இந்த வேலை? நீங்க தேர்தல் பரப்புரை செய்யுங்க, மக்களை பாருங்க, பேசுங்க, கருத்தியெல்லாம் சொல்லுங்க. நான் இந்த திட்டத்தை கொடுத்துருக்கோம், எங்களுக்கு வாக்கு செலுத்துங்க, பேசுங்க. யாரும் கேட்க போறது இல்ல. கூட்டி கொண்டு போய் அடைச்சு வச்சுக்கிறீங்க. கேட்டா ஈரோடு ஃபார்முலா, ஈரோட கொண்டு போய் வித்துரும் இந்த விக்கிரவாண்டி ஃபார்முலா.